வெள்ளை சோளம் வச்சு ஒரு 3 வகையான பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் ரெசிபி தான் எப்படி பண்ணலாங்கிறது ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்துட்டு 2லேருந்து 3 தடவை வாஷ் பண்ணி வச்சிடலாம். 1/2 கப் கருப்பு கொண்டக்கடலை, அதையும் ஊற வச்சிடலாங்க. இது ரெண்டையுமே ஓவர் நைட் ஊற வச்சுட்டு வெள்ளை சோளத்தில் தண்ணி ஃபுல்லாக நல்லா வடிஞ்சு காஞ்சதும் மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி பொடிச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ வெள்ளை சோள மாவு ரெடி. நான் வந்து 1 கேரட் பொடியாக துருவி சேர்த்துருக்கிறேன். 1 வெங்காயம், குடமிளகா, கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சப்பொடி, கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, மிளகுத்தூள், சீரகப்பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற வெள்ளை சோள மாவு சேர்த்துட்டு கொண்டக்கடலை வேக வச்சு மிக்சியில் சும்மா ஒரு சுற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இதை வச்சு ஒரு 3 வகையான ரெசிபி குயிக்காக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி ரொட்டி மாதிரி தட்டி இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற தோசைக்கல்ல 2 சைடும் வேக வச்சு எடுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு குழிப்பணியாரம் செய்யலாம், அடை தோசை செய்யலாங்க. டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் நான் இப்போ தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க, செக் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லை, நிறைய மில்லட் ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது.